குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரெடிஷ்னல் மெடிசினர் அப்படின்னு சொல்லும்போது 14வது தலைமுறைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் 14வது தலைமுறைனாக்கா அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள்லேருந்து வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு அப்படியே இருக்கிறதுல இப்போ என்னுடைய தலைமுறையில் இப்போ நான் தான் இருக்கிறேன். சரி, அந்த தலைமுறையில் எல்லா மெடிசனும் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இப்போ எங்கள் அம்மா கடைசியாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு. இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில மெடிசனை இந்த வருஷம் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் இடையில அவங்களுக்கு சுகம் இல்லாமல் போச்சு, அது பண்ணலை. சரி, ஏன் அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேருந்து மலர் மருந்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், சித்த வைத்தியம் அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக காமனாக உள்ள ஒரு ஃபேக்ட் என்னன்னாக்கா அது போலி வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அங்கே போலி கிடையாது. சித்த வைத்தியர்கள் கொடுத்த அந்த சிலபஸை வச்சு பண்ணக்கூடிய எம்எஸ் படிக்கிறாங்க, பிஎஸ் எம்எஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு உப்பு பண்ணணுன்னா தெரியாது, ரசவாதங்களுக்கு போடணுன்னா தெரியாது. ஒரே ஒரு உப்பு ஒன்றும் வேணாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களை கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆவாரையில் எப்படி ஆவாரம் பூவில் உப்பு பண்ண சொன்னாக்க உப்பு பண்ண தெரியாது. அப்போ உப்பு பண்ணலைனாக்கா வைத்தியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் சித்த மருத்துவர்களே நிறைய பேருக்கு உதக நீர்னா என்னன்னு தெரியாது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உதக நீர்னா என்னன்னு தெரியுங்களா? யாருக்காவது உதக நீர்? உதக நீருங்கிறது ரசவாதம் பண்ணக்கூடிய பொருள்கள்ல முக்கியமான ஒரு பொருள். அந்த உதக நீருங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. அது பேர்கள் மட்டும்தான் பரிபாஷைகள்ல சொல்லுவாங்க. மலைகள்ல தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணியில இடி விழுந்துச்சுனாக்கா அந்த தண்ணியினுடைய கலர் மாறும். ஒரு மாதிரி பச்சை கலர்ல வரும், குழ குழன்னு இருக்கும். அந்த தண்ணிக்கு பேரு தான் உதக நீர். அதுதான் மெயின் பார்ட்டு ரசவாதத்துக்கு. அந்த தண்ணியை வச்சு தான் அந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் ஏன் இன்ன வரைக்கும் துரு பிடிக்கலனாக்கா அந்த தண்ணியில் உள்ளது, அந்த தண்ணியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கக்கூடிய மங்கம்மா கோட்டையிலேருந்து நிறைய இடிக்க முடியாத கோயில்களுக்கு எல்லாமே அந்த உதக நீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அந்த தண்ணியை தெரியாதனமாக ஒரே ஒரு வாய் குடித்தோம்னா அடுத்த நிமிஷம் அது சிமெண்ட் போல் கட்டி ஆகிட்டு ஆளையும் அவுட் பண்ணிடும். அதனால அந்த தண்ணியை மற்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்க, நான் எங்கோ ஆரம்பிச்சு எங்கோ போயிட்டு இருக்கிறோம், மலர் மருந்துகளுக்கு வந்துடும். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, நிறையா நான் மீட்டிங் போகும்போதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு கூப்பிடுவாங்க மீட்டிங்க்கு. எப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் நிறையா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனாக்கா அப்போ அர்ஜென்ட்டாக செய்யக்கூடியது உப்புமா தான். அந்த உப்புமா போல் டைம் பாஸ் ஆகணும், இல்லை அடுத்தவங்க வர வேண்டியவங்களாம் வரணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுங்க. இன்னொன்று வந்துட்டு, இப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா பலவிதமான மனசுக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ எல்லாரும் ஒரே மனநிலையாக இருப்பீங்கனாக்கா தெரியாது. யதார்த்தங்கள் அப்படிங்கிறது ஒன்றுங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோம்னாக்கா அந்த டைமில் கண்ணாடி பொய் சொல்லாது. எப்பவுமே மற்றவங்க யார் வேணாலும் பொய் சொல்லலாம், கண்ணாடி மட்டும் பொய் சொல்லாது. நம்ம சிரிச்சோம்னா சிரிக்கும், அழுதோம்னா அழுதும், அல்லது ரொம்ப கோபமாக பார்த்தோம்னாக்கா கோபமாக பார்க்கும். அதே போல் மனநிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு சொல்லிச்சுனாக்கா உடம்பு கேட்கும். அதுதான் எந்த ஒரு விஷயத்துக்கும். மருந்துங்கிறது நோயை குணமாக்குதானாக்கா இல்லை, மனசு சொல்லணும் நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மலர் மருந்து அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. நார்மலாக பூ, மலர், அந்த பூவுக்குள்ள பிஞ்சு இருக்குது, பிஞ்சில் காய் இருக்குது, காய் கனியாகும், கனியாச்சுனாக்கா அதுக்குள்ள கனிக்குள்ள விதை இருக்கும். அந்த விதையை திருப்பி விட்டோம்னாக்கா அது செடியாகும், மரமாகும், விருட்சமாகும். அப்போ அந்த பூவிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் தான். அப்போ ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ஒரு மகத்துவம்லாம் இருக்கு. இப்போ அந்த பூவில் இருக்கக்கூடிய மருந்துகள் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து. சரி, இது என்ன ஃபாரின்ல தானே கண்டுபிடிச்சாங்க, நம்ம நாட்டில் இல்லையா? இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் வந்துட்டு எதுவுமே என்ன பண்ணாங்கன்னா ஆன்மீகமாக சொல்லி போயிட்டாங்க. இப்போ முதலிரவு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மல்லிகைப்பூ அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் இருந்து. அதே போல் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மல்லிகைப்பூ. எதுக்காக மல்லிகைப்பூனாக்கா மல்லிகைக்கு மனதை மயக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ நிறையா மைண்ட் செட்டில் வந்தால் கூட மல்லிகைப்பூ, நல்ல மல்லிகைப்பூவோ ஜாதி பூவோ இருந்துச்சுனாக்கா வேற எங்கேயுமே போகாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அதுலேயே வந்துடும். அப்போ ஒருமித்த கருத்து, அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குணநலன்கள்லாம் மாறணும். அப்போவும் நிறைய பேர் ஓகே நான் இன்னைக்கு வீட்டில் வந்துட்டே இருந்தேன், வீட்டில் அந்த வேலைகளை விட்டுட்டேன், இந்த வேலைகளை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு டைவர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக மேலத்தை கொட்டினா முடிஞ்சு போச்சு, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இது எல்லாமே வந்துடும். அப்போ இந்த மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும், இன்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விகள் கேளுங்க, அதற்குரிய மருந்துகளை நான் சொல்கிறோம். இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க.
திருவிளையாடல்ல வந்துட்டு சிவாஜி சொல்றது போலதான் இந்த மலர் மருந்து இங்கிலீஷ் மருந்துல ஒரு 38, தமிழ் மருந்துகள்ல நிறைய இருந்தாலும் நிறைய யூஸ் பண்ண போறதில்ல. அதுல ஒரு 10-12, இதுலயும் தமிழ் மருந்துகளையும் ஒரு 10-18 தான் யூஸ் பண்றோம், நிறைய எல்லாம் யூஸ் பண்ணல. அந்த ஒரு மருந்தை எடுத்தாக்கா இது என்னென்ன நோய்கள் எடுக்கும், இப்ப இன்னொரு மருந்தை எடுத்தா என்னென்ன நோய்கள் எடுக்கும், இது மனசுக்கு மட்டும்தானா உடம்புக்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னாக்கா, மனசுக்கு அப்படி என்பது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மனசுக்கு. இப்ப உங்களுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னாக்கா, ஜுரம்னாக்கா என்ன நினைக்கிறோம் நம்ம, ஜுரம் அடிக்குது அது இந்த ஃபீவரா இருக்குமோ அந்த ஃபீவரா இருக்குமோ, ஒரு ஃபீவரும் கிடையாதுங்க. உங்க உடம்பு சொல்லுது நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. நார்மலா என்னன்னாக்கா உடலின் மொழிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வாழுறோமா இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியலங்க நிறைய பேர். வாழ்ந்தாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும், இருந்தாக்கா இருப்போம், அவ்வளவுதான். இப்ப வாழறதுக்கும் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, வாழுறனாக்கா இப்ப ஒரு செயலை செய்யறோம்னா அதுல ஆத்மபூர்வமா செய்யணும். இப்ப சாப்பிட்றோம்னாக்கா சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். டைம் ஆச்சு ஆஃபீஸ் போகணும், இல்லை அங்கே வருவாங்க இவங்க வருவாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோனை பேசிட்டே போனோம் அப்படின்னா அது சாப்பாடு அங்கே சரிக்காது. சரி, சாப்பாட்டுல மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே 85 சொல்லுவாங்க. அது என்ன 85 அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 85% நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இல்லை, 15% 15% மட்டும்தான் நம்ம சாப்பாட்டுல வந்து எடுத்துக்கிறோம். மீதி எல்லாம் எங்க எடுத்துக்கிறோம், நம்ம பஞ்சபூதங்கள்ல தான் எடுத்துக்கிறோம். பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி நிரூபிக்க முடியுமானா கண்டிப்பா நிரூபிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா கூலி வேலை செய்யறவங்க, நிறைய மூட்டை தூக்குறவங்க, இவங்கெல்லாம் ஒரே ஒரு டீ ஒரு பன்னு சாப்பிடுவாங்க. ஆனாக்கா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. நம்ம வயிறு முட்டை சாப்பிடுவோம், ஜஸ்ட் ஒரு மூட்டையை தூக்க சொன்னா நம்மளால தூக்க முடியாது. காரணம் அந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த சோர்வு, மூளை சோர்வு, நம்ம கிட்ட வலது மூளை இடது மூளை 2 இருக்கு. அந்த இடது மூளையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வலது பக்கத்துல நம்ம உடம்ப பாதையை வெட்டணும்னா வலது பக்கத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிச்சதுனாக்கா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே இடது பக்க மூளை, இடது பக்கத்துல ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இடது பக்கத்துல போனை வச்சு பேச சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னாக்கா, வலது மூளை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதனாலதான் இடது பக்கத்துல போனை வச்சு பேச சொல்றோம். வலது பக்கம் வச்சு கண்டினியூஸா பேசும்போது என்ன ஆகுனாக்கா, இடது மூளை பாதிச்சதுனாக்கா அது நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இப்போ அதுக்கு மாத்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லணும். அரியலூர்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், MD FRS எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அவர் ஃபோன் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவாருன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாரு, ஃபோனை தூக்கி இது இவ்வளோ தூரத்தில் வச்சிருப்பார், லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பார். காரணம் என்னன்னாக்கா, அதனுடைய ரேடியேஷனுடைய பவர் அவங்களுக்கு தெரியுது. ஆமா, நாம என்ன பண்றோம், என்னையும் சேர்த்து தான் போன வருஷம் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். ஒரு வீடியோ திருக்கோளூர் சிட்டியில போட்டேன். ஏறக்குறைய 40 to 50,000 பேர்கிட்ட பேசினேன். என்ன ஆகி போச்சுனாக்கா, ஒரு வாரம் காது ஒரே சவுண்டு தான், காதுலாம் வலி தாங்க முடியல. ஒரு வாரம் ஃபோனு மட்டும் இல்லை, பக்கத்துல இருக்குங்க பேசினா கூட கேட்காத அளவுக்கு ஆகி போச்சு கண்டினியூஸா. என்ன கேட்டால் நைட்டு 3 மணி வரைக்கும் வரிசையா வாஷிங்டன்ல இருந்து பேசுறேன்றாங்க, அங்க பேசுறேங்கிறாங்க, இங்க பேசுறேன்றாங்க. கண்டினியூஸா ஃபோன் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன். அப்படியே தூக்கி அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ எதுக்காக சொல்ல வரோம்னாக்கா, அளவுக்கு மிஞ்சினால் எதுவுமே அமிர்தமும் நஞ்சு. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும், மலர் மருந்துக்கும் பொதுவாக நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம், ஜாதகத்துக்கும் மலர் மருந்துகளுக்கும் என்ன சம்பந்தம். இப்போ ஜாதகத்துக்கும் மலர் மருந்துகளுக்கும் சம்பந்தம்னா நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு முறையும் குரு பயிற்சியில இருந்து வரிசை எல்லாமே சொல்றோம். இது நமக்கு என்ன செய்யும், நமக்கு இதை கஷ்டத்தை கொடுக்குமா, இந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் இருக்கு. இல்லை, நான் இந்த இதுல வந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, ஏன் நிறைய கிடைக்கல, இதை போல எண்ணங்கள் இருக்கு. இப்போ இதுக்கு நான் பரிகாரங்கள் எங்க போகணும்? இப்ப நம்ம சொல்லுவோம் கோயில் குளங்களா போகணும். கடலுக்காக எதுக்கு கடலுக்கு போக சொல்றோங்க? நம்ம பரிகாரம் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாம் ஜோதிடர், கடலுக்கு எதுக்கு போக சொல்றோம்? கடலை போய் நீராட சொல்றோம் பரிகாரம் பண்றதுக்கு. எதுக்காக போக சொல்றோம்? என்னங்க? இதெல்லாம் இல்லைங்க. என்னங்க, உண்மையான ஒரு விஷயங்கள் சொல்லணும்னாக்கா, நம்ம உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி 2 இருக்கு இல்லைங்களா? உப்பு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மிளகா சுத்தி போடுங்க, கண்ணடிக்கு மிளகா சுத்தி போடுங்க, உப்பு வச்சு மண்ணை வச்சு சுத்தி போடுங்கன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் அதுதான். இதுதான் மெயின் ரீசன். சரி, இப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட இருக்குன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேவ்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்.
அது ஆரா அப்படின்னு சொல்லும். நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜிங்களா ஐயா? சரிங்க, ஒரு சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லணும்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி காமிக்கிறோம். இப்போ நெகட்டிவ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஏன்னு கேட்டால் பொதுவாக ஜாதகத்தில் சொல்லுவோம், ஒருத்தருடைய தலையெழுத்தை நம்மளுக்கு தொடுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தவங்களுடைய தலையெழுத்தை தொடுறது நம்மளுக்கு இல்லை. ஆனால் நம்ம அதை வந்து தொழில் ரீதியாக நம்ம பண்ணும்போது அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அதே போல் ஆத்மார்த்தமா மருந்துகள் பண்ணும்போதும் அவங்களுடைய கர்மாக்கள் 25% நமக்கு வரும் ஆத்தார்மா பண்ணும்போது. இப்போ நார்மலாக செய்கிறோம், மருந்து கொடுக்குறோம் கொள்றோங்கிறது தனி. மற்றபடி ஆத்தார்மா நம்மளுடைய எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அல்லது அவங்கள கையை பிடிச்சி நம்ம என்ன கேட்டால் ஒருத்தருடைய கையை பிடிக்கிறனாலே நம்மளுடைய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அங்கே வரும், இல்லைனாக்கா இல்லை, நிறைய விஷயங்கள் கிடையாது. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், நான் பரிகாரம் பண்ணிட்டேன், காலையில் எழுந்த உடனே பூஜை பண்ணுறேன், எழுந்திருக்கேன், எல்லா சந்தியாவதனத்துலேருந்து எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு நிறையா நடக்கும். எப்போ நடக்கும்? பொதுவாக சொல்லுவாங்க, மனம் இருந்துச்சுனாக்கா மாறுங்க இருக்கு, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். எப்போ அழகாகும்? அழகாகிறதுக்கும் இருக்கு, இந்த கேரக்டர் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 7 கேரக்டர் வைஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஆழ் மனதில் பயம்னு ஒன்று இருக்கும். வெளியில வேணா சொல்லிக்கலாம், நாங்களே எனக்கு பயமே இல்லை, அப்படிலாம் கிடையாது. பயம் இருக்கு, எல்லாருக்கும் பயம் இருக்கு, பயம் வேணும், பயமும் வேணும். அந்த பயங்கள் ஒரு கேரக்டர் வைஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு அடிமையா இருக்கிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஒரு சிலர்லாம் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, எவ்வளோ அடிச்சாலும் வடிவேல் பாணியில சொல்றது போல எவ்வளோ அடிச்சாலும் இவன் ரொம்ப நல்லவன்டா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் அதிகாரம் பண்ணுறது அப்படியே கரெக்டா இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய எதுவுமே அப்படியே நான் மணலை கயிறா திரிக்கிறேன் அப்படின்னு முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் மணலை கயிறா திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சரிங்க, பரிகாரம் அப்படின்றது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோங்கய்யா? பரிகாரங்கிறது எதுக்கு பயன்படுத்துறோம் கொஞ்சம் சொல்லுங்களேன். பரிகாரம் எதுக்குங்க? மன திருப்தி. சரி, இப்ப நீங்க பரிகாரம் பண்ணணும், இப்ப ஒரு விஷயங்கள் சொல்லணும்னாக்கா, இப்ப ஐயா சொன்னாங்க ஆக்டர் ராஜேஷை வந்துட்டு கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, போன வருஷம் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை பார்க்கறதுக்காக மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய சர்க்கிள் எல்லாம் சொல்லியிருந்தேன், அவருடைய அட்ரஸ்லாம் வாங்கி வைங்கப்பா, நேரில் போய் பார்க்கணும், எனக்கு விட்டகுறை தொட்டகுறை எல்லாம் நிறைய இருக்கு, ஒரு சில அமானுஷங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கேட்டுட்டு போகலாம்னு பிளான் பண்ணும்போது அவர் தவறிட்டார். ஸோ நம்மளுடைய கர்மா இன்னும் ரொம்ப தூரம் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் சென்னைக்கு ஒரு டாக்டர் ராஜேஷை ஒரு யூடியூப் மூலயமா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். அவர் சொன்னார் அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போகிறேன், டைரெக்டாகவே ராமபுரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முந்தா நாள் அவர் தவறிட்டார். ஸோ என்னுடைய கர்மா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சரி, ஓகே, இதுக்கு வேற என்ன மாற்று பண்ணலாம்? நமக்கு ஜாதகங்கிறது நம்மளுடைய எதிர்கால கட்டங்கள் நம்மளுக்கு கணிக்க முடியும். அதுதான் முதலே சொன்னேன், 85% நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, 15% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, நாடி பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நாடி பார்க்கறதுக்கு வாங்கன்னு. அங்கே இதில் வைத்தீஸ்வரன் கோயிலில், அது ஃபுல்லாக தர்மபுரம் ஆதீனத்துக்குரியது, அதில் அர்ச்சனை கவுண்டரில் வினோத்னு ஒரு பையன் இருந்தாப்புல. அந்த பையன் சீர்காழி யூடியூப் சேனலோட ஃப்ரெண்டு. அந்த பையனுக்கு ஃபோனை போட்டு, எப்பா உண்மையிலே யாராவது நாடி பார்க்குறாங்கன்னா இருந்தால் சொல்லுங்கப்பா, எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்கண்ணா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய ரேகையை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, இங்கே தேவஸ்தானத்திலே பார்க்குறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு அவருடைய லைஃபே ஃபுல்லாக இதுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு, நீங்கள் வாங்கண்ணா பார்க்கலான்னு சொல்லி. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு அவங்க கட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா, நேற்று காலையில் போனோம், போயிட்டுலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தன்வந்திரி கிட்ட சித்தர் ஃபுல்லாக அவருடைய ஜீவ சமாதியில் உட்காரும்போது நமக்கு வேணுங்கிற வைப்ரேஷன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் அவர் வந்தார். வந்துட்டு நாடி சொல்லாரு, வரிசையாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வரோம், நேராக டேட்டா பார்த்து கேட்குறோம், டைம் கேட்குறோம், ஓகே கட்டத்தை குறிச்சிட்டு இப்போ அவங்க வந்திருக்கிற டைமை பார்த்துட்டு, ஓகே இது செய்துங்க, இந்த தசாபதி போகுது, உங்களுக்கு இதை பண்ணது என்ன வேணும்னு சொல்லுங்கள், நம்மடி சொல்லிட்டு போயிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அழகாக உழைச்சொடி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே எத்தனை பேரையாவது நாடி ஜோதிட்டு பார்க்க போயிருக்கீங்களா? ஸோ முதல் எழுத்து கேட்பாங்க, உங்களுடைய முதல் எழுத்து இதில் ஆரம்பிக்குதா,
வரிசையா நம்ம ஆமாஞ்சாமி சொல்லிட்டு இருப்போம். ஓகே, 2வது எழுத்து ஆரம்பிக்குதா, 3வது எழுத்து ஆரம்பிக்குதா, எத்தனை எழுத்துல முடியுது, வரிசையா இந்த கால்குலேஷன் எல்லாமே ஏறக்குறைய ஒரு 1/2 hour போகும். 1/2 hour போனா நம்மளே சொல்லிடுவோம். நான் இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டேன்னா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைமு, பேரு, குடும்பத்தவருங்க பேரு எல்லாமே சொல்லிடுறேன். எனக்கு வேண்டிய விஷயம் என்னுடைய கர்மாவை பத்தி தெரியணும். நாடி இருக்கா இல்லையா, இல்லைன்ட்டாங்க. சரி, அடுத்தது 2வது 2 பேரு தான் அந்த வள்ளுவர் பரம்பரையில செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசமுத்துன்னு ஒருத்தருடைய குரூப், இன்னொன்னு சிவசாமி அப்படின்றவர். சிவசாமின்றவர் சிவ நாடி, பூசமுத்துன்றவர் வசிஷ்டர் நாடி. அவர்கிட்ட போன உடனே அந்த குரூப் என்ன சொல்றாங்கனாக்கா, நேராக சிவபெருமான் எங்களுக்கு கொடுத்தாரு, அந்த நாடியை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம், வேற யாருக்கிட்டையும் எங்ககிட்ட இல்லைன்னா. சரிங்கய்யா, அவர்கிட்டையும் சொன்னோம், வரிசையா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், எனக்கு தேவை இதுதான், கொஞ்சம் பொறுங்கன்னு ஒரு நாடி கட்டு தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு கால்லாம் வீங்கி போயிருந்துச்சு, அட்வைஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அது தனி. அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அடுத்தது பூசமுத்து அவர்கிட்ட வந்தாக்கா, கேட்ட உடனே உங்களுடைய பர்த் நேம் சொல்லுங்க, பர்த் டைம் சொல்லுங்க, பர்த் ஃபுல்லாக வரிசையாக அந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் தான். ஹாரோஸ்கோப்லாம் எனக்கு தெரியுங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் 2000 ரூபாய் பணம் தானே கட்டணும், 2000 ரூபாய் பணம் கட்டணும். ஒருபாடு ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே அவங்க இருந்த ஒரு 2-3 பேர், நாங்கள் தான் எங்ககிட்ட மட்டும் தான் வசிஷ்டர், நாங்கள் எங்ககிட்ட தான் இருக்குது, எங்களால் தான் அந்த கோயிலே ஃபேமஸ் ஆச்சு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சரி பேசுங்க. நான் ஃப்ளவர் மெடிசினர், ஜாதகம் பார்க்க தெரியும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சில மெஸ்மரிஸ் இது போல் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். நான் வந்திருக்கிறது என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியும், 64வது பாவத்தை பற்றிட்டு என்னுடைய சாவி எப்படி இருக்குன்றது வரைக்கும் எனக்கு குறித்து வச்சுருக்குறோம். அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கர்மாவை பற்றி தெரியணும். உங்களால் முடியுமா, முடியாது? இல்லை, நாங்கள் தேடி எடுத்துடுறோம், கட்டு எங்ககிட்ட தான் இருக்குது. பணத்தை வாங்கின உடனே அந்த பையன் சொல்கிறான், தேவஸ்தானத்துக்குலாம் நான் போயிட்டு வந்துட்டேன், இதே போல் சிவசாமிகிட்டே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் லைப்ரரியில் இல்லை, எங்கள் லைப்ரரியில் தான் இருக்கும் எல்லாமே. சரி ஓகே, 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, தாராளமாக வெயிட் பண்ணுறோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் போய் கோயில் எடுத்துருவோம். நான் கேட்டேன், இப்போ தானேப்பா சொன்னேன் கோயிலுக்கிட்டலாம் கட்டு இல்லை, எங்ககிட்ட தான் இருக்குன்னு, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறேங்கிறீங்க, முன்னுக்கு பிறனானு சொல்லாதீங்கன்னு சொல்லி அப்போ சொல்லிட்டு, இது போல் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறேன். இன்னொருத்தர் வராரு, வந்திருக்கிற பார்ட்டிக்கு என்ன சொல் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. அதை கேட்டுட்ருக்கேன். என்னை பார்த்த உடனே வாய முடிக்கிட்டார், அப்படின்னு கையை காமிக்கிறார். கையை வந்து சிரிச்சுட்டு எட்ட போயிட்டேன் நான். சரி ஓகே, நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள். வந்தவர் 75 வயசு. அவர் வந்த உடனே கேட்டார். கேட்ட உடனே நம்ம ஒத்தையார் ரேட்டையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து, நீங்கள் என்ன இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லணும். அவசரத்தில் சொல்கிறதுங்கிறது இல்லை. என்ன கேட்டால் நீங்கள் தான் சொல்லுவீங்க, உங்களுடைய பேருக்கு 100 பேர் ஜாதகம் இதில் பொருந்தி இருக்கு, உங்களுடைய ஜாதகம் வரிசையாக அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே என்கிட்ட இருந்து வரிசையாக முதல் எழுத்து என்ன, 2வது எழுத்து என்ன, எல்லாத்தையும் வாங்கிட்டு, நீங்கள் எதிர்காலத்தை பற்றி தானே பார்க்க வந்துருக்கீங்க. எதிர்காலத்தை பற்றி நான் பார்க்க வரல, என்னுடைய கர்மாவை பற்றி தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ கர்மா பற்றி பார்த்தா போதுமா? போதும், கர்மா பற்றி பார்த்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒரு பாடு உள்ளே போனாரு. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன பணம் கொடுத்தனோ அதே பணத்தை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னார், நீங்கள் அதியமான்பேட்டைக்கு போங்க, போயிட்டு அமாவாசை அன்னைக்கு ராகு காலத்தில் பைரவருக்கு 3 அமாவாசை போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அது இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் நான் பேசலாங்களா ஐயா அப்படின்னு. நான் 40 வருஷமா இருக்கிறேன், நான் 4 ஜென்ரேஷனை பார்த்துட்டேன் ஐயா. நானும் 3 ஜென்ரேஷனை பார்த்துட்டேன். 3 ஜென்ரேஷனில் நானும் என்னுடைய வயசுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். நான் கூட தான் ஏன் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க? 12 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் காலையில் 2 இட்லி 1 பொங்கல் சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்காம நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னோம், ஐயா ஜாதகங்கள்லாம் உங்களை தாண்டி எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. இல்லை நீங்கள் தெரியுன்ற ஆணவத்தை நாங்கள் எல்லா விஐபியும் பார்த்துட்டு ஐயா. எனக்கும் ஜட்ஜிலேருந்து வரிசையாக நிறைய பேர் கிளைண்ட் இருக்கிறாங்க, சப் கலெக்டர்லேருந்து எல்லாம் கிளைண்ட் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க விஐபி இருக்குங்கய்யா. இப்போ நீங்கள் தானே தேடி வந்தீங்க? ஆமாம், நான் தான் தேடி வந்தேன். என்ன சொன்னாங்க வெளியில் பொறுத்த வரைக்கும்? என்ன நீங்கள் சொன்னீங்க? எங்ககிட்ட இல்லாததே இல்லை, நீங்கள் அப்புறம் ஏன் இல்லைங்கிறீங்க இப்போ அப்படின்னு சொன்னாக்கா, அது இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகள் சரியில்லை, பதில்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு அவர்களுடைய வருமானம் குறைந்தது நான் இருந்த வரைக்கும் 2லிருந்து 3 லகரம் மட்டும் வரும். அப்போ என்ன செய்கிறாங்க? பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஃபுல்லாக எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு நீட்டாக அதை வச்சுட்டு அவங்ககிட்டே கேள்விகளை கேட்டு வரிசை சொல்லுங்கள். இதுதான் நடக்குது. நான் அதை அவர்கிட்டே சொல்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன், அப்போவே எனக்கு கட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அப்படிலாம் சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்போ எடுத்துட்டு வரேன் அப்படி சொன்ன மனுஷன் தான் அடுத்த ஒரு 1/2 hourல சொல்றேன். அதனால இப்போ எதுக்காக இதை சொல்ல வரோம்னாக்கா, நம்மளுடைய மனது தெளிவா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த பரிகாரத்தை பத்தி சொல்ல வரோம். இந்த பரிகாரத்துல மலர் மருந்துகள்ல ஈஸியான பரிகாரங்கள் இருக்கு. நார்மலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். என்ன, மூட்டை மூட்டையா நம்மளுடைய கர்மாவை தூக்கிட்டு போறதுக்கு பதிலா எல்லாத்தையும் பேங்க்ல போட்டுட்டு ஏடிஎம்ல போறது போலதான் பரிகாரம். இதை உங்களை கோயிலா அலைய வைக்காம, அவ்வளோலாம் வேணாங்க, சும்மா சக்கரம் மிட்டாய் கொடுக்குறோம், இல்லைன்னா பச்சை தண்ணியில தீர்த்தம் போல எடுத்துட்டு போங்க, மைண்ட் செட் மாறி போடும். பரிகாரங்கள் செஞ்சதாயிடும். சரி, இப்போ இதுல நீங்க ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, மருந்து கொடுத்து கல்யாணம் ஆயிருக்கு, மாமியார் மருமகள் சண்டை போயிருக்கு. இப்போ எங்க வீட்டிலலாம் ஐயாவுக்கு தெரியும், எங்க வீட்டுக்காரமெல்லாம் அப்பப்போ முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துரும், அப்பப்போ கீழே இறக்கிட்டு இருக்கும். நிறைய டைம் சட்டையெல்லாம் கிளியும். அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. என்ன கேட்டால் சண்டைனாக்கா சட்டை கிழிஞ்சாதானே நல்லா இருக்கும், கிளியல்னாக்கா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணும், பெருசா ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒரு 2-3 மருந்து. சரிங்க, இப்போ நார்மலா காமனா உள்ள மருந்துகளுக்கு நம்ம வந்துடும். இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் ஜோதிடத்தில் வரனாக்கா, மாமியார் மருமகள் சண்டை வரும், அல்லது எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நாங்கள் நிறைய கோயில்களும் எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோம், கல்யாணம் ஆகலை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வரும். நோயே தீரலை, கடன் தீரலை, இதை போல பிரச்சனைகள் எல்லாம் இல்லை இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மன ரீதியா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டிங்கனாக்கா, நாங்கள் இருக்கிறோம், ஐயா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன். பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது கடனாவது வரும், எங்க இருந்தாவது வரும், பணம் வரும். அப்ப மலர் மருந்துங்கிறது பெருசா மன ரீதியா உள்ளதுதான். ஃபாரின் ஃப்ளவர்ஸ், இந்தியன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே உடம்புக்குள்ளது. லேடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்துன்னு சொன்னா, அருமருந்துன்னு சொன்னாக்கா அது அசோகா தான். நாட்டு மருந்து கடையில் அசோகா மரப்பட்டுன்னு கிடைக்கும், அசோகா அரிஷ்டம். ஆனாக்கா அதை ஃப்ளவர் மெடிசனாக எடுத்து வச்சிருக்கோம், அசோகா அரிஷ்டம். அதுல அசோகா மலர் மருந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அசோகா மலர் மருந்து உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். நீங்க அசோக மரம் யாராவது பார்த்திருக்கீங்களா? அசோக மரம் யாராவது பாத்திருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கும் மரம்? எப்படிங்க இருக்கும்? எதுங்க? நெட்டிலிங் மரம் இல்லைங்க, இல்லைங்க, கண்டிப்பா கிடையாதுங்க. இது சித்தரத்தை பூவுங்க, இது சித்தரத்தை பூவு. இது மலர் மருந்து எடுத்திருக்கிறோம். சித்தரச்சி செடியில இருக்கக்கூடிய பூவு ரொம்ப அழகா இருக்கும். சளிக்காக, இதுவும் நம்ம வெள்ளை இருக்கும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய மருந்து, சளிக்காக உள்ளது. இதுதான் அசோக மலர். அசோக மலர் அது எப்படி இருக்கும்னாக்கா, இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். மரம் எப்படி இருக்கும்னாக்கா, இலைகள் எப்படி இருக்கும், அசோக மரத்தினுடைய இலைகள் இருக்கும், பறந்து விரிந்த மரங்கள். இப்போ நீங்க இங்க பார்க்கணும், யாராவது அசோக மரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏறக்குறைய மார்ச் ஏப்ரல்ல எங்க ஊருக்கு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அப்படி இல்லைனாக்கா நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ல அந்த மரம் இருக்கு. ரொம்ப பெரிய மரம், ரொம்ப பெரிய மரம், நிறைய கிளைகள் எல்லாம் விட்டு மாவிலையும் நாவல் இலையும் கலந்தது போல இலை இருக்கும். நீங்க சொல்ற நெட்டிலிங்க அசோகா கிடையாது, இதுதான் அசோகம். இதுதான் அசோக மரம். வரதா நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்காங்க. ஆமா, இப்படிதான் இருக்கும் பூ, கொத்து கொத்தா இருக்கும், நல்ல பஞ்ச், நல்ல பெரிய பூ. வரதராஜன் பேட்டை. இப்ப இது இந்த இந்திய மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உடல் ரீதியானதுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஹீட் இருக்கும், இங்க உட்காந்து நிறைய பேர் உட்காந்து நம்ம ஜாதகம் பார்ப்போம் கொள்ளுவோம். அப்ப அந்த ஹீட் என்ன ஆகும்னாக்கா, கால் பாதங்கள் எரிச்சல்ல இருந்து எல்லாமே வரும். சரி, இதுக்கு மாத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்காவது அத்தி மரம் கிடைச்சிச்சுனாக்கா அத்தி மரத்தினுடைய பலகையே நீங்க போட்டு உட்காரும் போது உங்களுடைய ஹீட் பேலன்ஸ் ஆகும். சரி, இப்ப நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே இன்ஃபர்மேஷன். பாய்ஸ் படத்துல செந்தில் சொன்ன மாரி, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நீங்க என்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னு கேட்டா, நிறைய ஃபீல்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஒரு ஃபீல்டு கிடையாது, நான் ஒரு 15 ஃபீல்டு போயிட்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இது கூட ஆண் கூட எனக்கு வேண்டாம், கேட்டீங்கன்னா நான் அதுக்கு சொல்றேன், இது எதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப அந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அல்லது வேற ஏதாவது வேணும்னாக்கா பிரேக் டைம்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றோம், எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த இது எங்க இருந்து கிடைச்சது, அந்த அத்தி மரத்தினுடைய பலகையை உட்காந்தாக்கா எப்படி ஹீட்டு குறையும் அப்படின்னு சொன்னாக்கா, கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்குங்க. அது கும்பராசிக்காக உள்ள கோயில். அதுல இருக்கக்கூடிய நிறைய கடை விதிகள் இருக்கும். அதுல ஒரே ஒரு கடையில மட்டும் ஒருத்தர் இவ்வளவு பெரிய மரக்கட்டை போட்டு அந்த கட்டையில உட்காந்துருக்கிறார், மீதி எல்லாம் ஸ்டூல்ல உட்காந்துருக்கிறாங்க கொள்றாங்க, அவர் மட்டும் கட்டை போட்டு உட்காந்துருக்காரு.
அவர்கிட்ட கேட்டோம், எதுக்கு ஐயா கட்டையை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, இந்த கட்டை என்ன கட்டைன்னு தெரியுமா? ரொம்ப ஏஜ்டு பர்சன். தெரியாதுங்க, இது வந்துட்டு நான் பிரமிடு வாங்க போயிருந்தேன். பிரமிடு எதுக்கு நீங்கள் பிரமிடு கேட்குறீங்கன்னா, எனர்ஜியை எனக்குள்ள ஒரு கட்டு கட்டுறதுக்காக. என்ன கேட்டாக்கா அது கட்டுன்னு சொல்லும். அந்த எனர்ஜியை நான் சேர்த்து வைக்கிறதுக்காக வேணும். அப்போ நீங்கள் எனர்ஜியை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறதால இதை சொல்கிறேன். இது வந்துட்டு அத்திக்கட்டை. இந்த கட்டையில் உட்காரும்போது ஹீட்டு பேலன்ஸ் ஆகும். பொதுவாக சொல்லுவாங்க அத்திப்பாலினுடைய ஒரு குணம் என்னன்னாக்கா புண்களை ஆற்றக்கூடியது அத்திப்பால். ஆலம்பாலும் அதே போல தான். ஆறாத புண்ணுக்கு ஆலம்பால்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சர்க்கரை வியாதிகாரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாத்து? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஃபண்டமெண்டல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க, தெரியலன்னா கேட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம குளிக்கும் பொழுது பொதுவாக எதுக்காக 4 to 5:30 மணிக்குள்ளே குளிக்க சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா? அதாவது இதெல்லாம் விட்டுருங்க, சாஸ்திரங்களை விட்டுருங்க. நார்மலாக அறிவியல் ரீதியாக எதுக்கு 4 to 5:30 குளிக்கணும்? 4:30 to 5:30 வரைக்கும் எதுக்கு குளிக்கணும்? என்னங்க அசதி இல்லாமல் இருக்கு. ஒரு விஷயங்கள் சரிம்மா. 3:00 இருந்துங்க, 3:30 5:30 வரைக்கும். உண்மையான ஒரு விஷயங்கள் சொல்லட்டுங்களா? இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா விட்டுருங்க. பொதுவாக அப்படியே பூதம் போல இருக்கும், கடைசி பார்த்தீங்கன்னா புஸ்தானம் ஆயிடும். உண்மையான ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஆத்து தண்ணி, கொளுத்து தண்ணி, கிணத்து தண்ணி, பெண்கள் ஆண்கள், முக்கியமா பெண்கள், ஆண்களுக்கு 90% இல்லை, பெண்களுக்கு அந்த நேரத்தில் உடல் ரீதியான வெப்பம் அதிகமாக இருக்கும். இதை நான் நிறைய மீட்டிங்ல காலேஜ்ல சொல்லியிருக்கிறேன், ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருக்கிறேன், தனியாக வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லுவோம், உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய பிறப்புறுப்புக்கு மேல நீங்க வச்சிங்கனாக்கா அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஹீட், அபரிவிதமான ஹீட் வரும். ஜென்ஸுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும். அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் குளிக்க சொல்லுவோம். அந்த ஹீட்டை கண்டினியூஸா ஆக ஆரம்பிச்சதுனாக்கா அதுக்கப்புறம் தான் நரம்பு தளர்ச்சியில இருந்து மற்ற விஷயங்கள் அசதிகள்ல இருந்து எல்லாம் வரும். அப்ப குளிச்சா புத்துணர்ச்சி, ஹீட் பேலன்ஸ்ங்கிறது. அது இல்லாம இந்த குழந்தை இல்லை, நிறைய பேர் உங்ககிட்ட வராங்க இல்லைங்களா? உண்மையிலே என்னன்னாக்கா எல்லாருக்கும் குழந்தை இருக்குங்க. யாரும் தனக்காக டைம் ஒதுக்குறதே இல்லை. இப்ப நீங்க இருக்கிறவங்க யாராவது உங்களுக்காக வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? 1/2 hour, நிறைய எல்லாம் வேணாம், 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? அப்ப நீங்க இருக்க வேணாம், எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுங்க. உண்மைங்க. எதுக்காக வாழ்றோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கா? புகழ் சம்பாதிக்கிறதுக்கா? எனக்கு தெரிஞ்சு நிறைய டீச்சர்ஸ், நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, ஃபாரின்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. 20 வயசுல போயிருப்பாங்க ஃபாரினுக்கு, 50 வயசு வரைக்கும் ஃபாரின்ல இருப்பாங்க. 50 வயசுக்கான முற்பாடு கார் வாங்குவாங்க, பங்களாலாம் கட்டுவாங்க. கட்டிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க ஊஞ்சல். அது என்ன வாழ்க்கை? அதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், இருக்கும் இளமை எல்லாம் இழந்த பின்பு பணத்தை வச்சுட்டு முதுமையில என்ன பண்ணணும்? பல்லு இருக்கிறவன் தான் பக்கோடா சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அதே போல இளமையா இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாக்கா வயசான காலத்துல அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லை. அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறது நீர்க்குமிழி மேல் சொல்லுவோம். இப்ப நம்ம காலையில எழுந்தோம்னா நம்ம வேலையை நம்ம செய்ய போறோம், இல்லைன்னா 4 பேர் நம்ம வேலையை செஞ்சுட்டு போறாங்க. நாம இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கும். பிரார்த்தம். அழகா எங்க அம்மா சொல்லுவாங்க, பானை நிறைய சோறு இருக்கும், வயிறு நிறைய பசி இருக்கும், சாப்பிடணும்னு உனக்கு பிரார்த்தம் இருந்துச்சுன்னா சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. அந்த அரிசியில உன் பேர் இருக்கணும், இருந்தா உனக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. அப்ப எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் பிரார்த்தனை. இந்த நிமிஷத்துல இது நடக்கணுன்றதுனாக்கா அது நடக்கும். அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா இல்லை. இதுதான் முதலே சொன்னோம், என்னதான் நம்ம ஜாதகத்தை பார்த்து நல்ல நேரத்துல புறப்பட்டாலும் எல்லாமே செஞ்சாலும் ஊழ்வினை பயன் ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கு. சார் இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இதுக்கு மாத்து வேணுமே, நம்ம போறோம், நாங்க ஒழுங்கா தான் போறோம், ஏத்தாப்புல வரவங்கலாம் ஒதுங்கி போகணும், இதை போல இருக்குனாக்கா பெருசா இல்லை. நிறைய டைம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு RR அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசனை மட்டும் ஒரு 30 ml வாங்கி நீங்க உங்களுடைய பர்சுலையோ அல்லது உங்க பையிலையோ நீங்க வச்சுக்கோ. அந்த பையில வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மருந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க என்ன வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆக்சிடென்ட்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டா அது ஃபுல்லா பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த மருந்து பஞ்சபூதங்கள், ஒன்றும் பண்ணாது, சேஃபா போயிட்டு சேஃபா வரும். சப்போஸ் ஒரு வேளை என்னுடைய பூர்வ ஜென்மம் அடிபட்டுச்சு, பெருசா ஒன்றும் பண்ண வேணாம், அந்த மருந்து எடுத்து காயத்துக்கு போட்டுட்டு எடுத்து உதட்டுலையோ உடம்புலையோ தடவுனா சாக போற கண்டிஷன்ல இருக்கிறவங்க கூட இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாங்கும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்திடலாம்.
அடிபட்டு நிறைய பேருக்கு இந்த முட்டிலெல்லாம் காயம் ஆச்சுனாக்கா அலோபதியில 2 மாசம் ஆகுங்க காயம் சரியாகிறது. ஆனா இந்த ஆர்ஆர்ங்கிற மருந்து 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள ஆறி போயிடும். தழும்பு இல்லாம காயத்தை ஆத்துதுனாக்கா 2 விஷயங்கள் தாங்க. ஒண்ணு ஆர்ஆர், இன்னொன்னு வந்துட்டு தேன். நீங்க தேன் காயத்துக்கு போட்டீங்கன்னா, சுத்தமான தேனை காயத்துக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும். அது இல்லாம அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ஆறும், தழும்புகள் இருக்காது. அப்ப தேன், சுத்தமான தேன் கிடைக்காது. ஆர்ஆருங்கிறது போட்டா பெருசா ஒண்ணும் பண்ணாது. அப்படியே உங்க முச்சி முடியை பிடிச்சி அப்படி ஒரு குழுக்குனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஒரே 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணாது. அப்ப இது வந்துட்டு இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் தாண்டி என்ன வேணும்? நம்ம எல்லாமே மனுஷன், நம்மளுக்கு கோவம் நிறைய வரும். ஒரு சில டைம்ல அந்த கோவத்தால நிறைய வலிகள் வரும். அப்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு அப்படின்னு மருந்துனாக்கா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஜெரிப்ளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்க கோவம் கண்ட்ரோல் ஆகிடும். கண்டினியூஸா ஒரு 4 வேளை 5 வேளை அந்த ஜெரிப்ளம்ன்ற மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆக்டிவா வேணும். இந்த காயக்கல்பம்னு சொல்லுவோம். நெல்லி எடுத்தாக்கா காயக்கல்பம், இஞ்சி எடுத்தா காயக்கல்பம், அதே போல மருந்துகள்ல காயக்கல்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பணம் நிறைய வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு வேணாமா? வேணும்னு சொல்றீங்களா? இல்ல நான் வேணான்னு சொன்ன உடனே சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னா கொடுத்துருங்க. சரிங்க. இப்ப இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹோமியோபதி பில்ஸ் இருந்துச்சுனாக்கா ஒரு 3ல இருந்து 4 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 5 சொட்டு போட்டு கலக்கிட்டு குடிச்சோம்னாக்கா அந்த கோபங்கள் கம்மியாகும். ரொம்ப பெயின், தாங்க முடியாத வலிகள் இருந்தாலும் கம்மியாகும். நான் தான் முதல்ல சொன்னேன், திருவிளையாடல சிவாஜி சொல்றது போல ஒரு மருந்து எடுத்தாக்கா ஜவ்வாது வாசனை, ஒரு மருந்து எடுத்தா சந்தன வாசனை அப்படின்றது போல இந்த ஒரு மருந்து மட்டும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். ஜெரிப்ளம், ஜெரிப்ளம் வலிகள் குறையும், கோப கட்டுப்படும். இல்ல பொறுமையே இல்லை, நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயங்கள் பொறுமையே இல்லை. அந்த பொறுமையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இம்பேஷன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இம்பேஷன், பேஷன்னா பொறுமை, இம்பேஷன்னா பொறுமையே இல்லை. அந்த இம்பேஷன் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பொறுமை எல்லாம் வரும். இது எல்லாமே இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம மறக்கணும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மறந்தாதான் வாழ முடியும், மறக்கலன்னா வாழ முடியாது. அப்ப மறக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒயிட் செஸ்னட்னு ஒரு மருந்து இருக்கு. இது கேன்சர்ல இருந்து எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய மருந்து ஒயிட் செஸ்னட். இதை எடுத்துக்கிட்டாக்கா நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடலாம். சரிங்க, இந்த பணத்துக்கு கேட்டீங்க இல்லைங்களா? பணத்துக்கு ஒரு 4 மருந்துகள் தான். 4 மருந்துகள். அதுல இந்தியன் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, பணத்துக்காக வெண்தாமரை சேர்ப்போம். வெள்ளை தாமரையும் செந்தாமரையும். எதுக்கு வெள்ளை தாமரைனாக்கா, வெறும் பணம் மட்டும் வந்தா நல்லா இருக்காது, அறிவோடு சேர்ந்து வரணும் அந்த பணம். அதனால வெள்ளை தாமரையும் செந்தாமரையும் இந்திய மலர் மருந்துகள்ல. ஃப்ளவர் மெடிசன்ல பொறுத்த வரைக்கும் மஸ்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வைல்டு ஓட், வாட்டர் வயலட். இதை எடுத்தாலே நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் கடனாவது பணம் வந்துட்டு இருக்கு. இது பணத்துக்குரிய மருந்தா அப்படி இல்லை, உங்களுக்கு மனநிலையை உண்டாகும். நம்ம கேரக்டர் வைஸ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னாக்கா, பொதுவாகவே நிறைய கேரக்டர் வைஸ்ல இன்னைக்கு ஒரே ஒரு கேரக்டர் வைஸை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த இதுக்கு வரும்பொழுது மற்ற சொல்றேன். ஒரே ஒரு கேரக்டர். ஃப்ளவர் மெடிசன்ல முதல் மருந்து அக்ரிமோனின்னு ஒரு மருந்து. இதுதான் ஃபர்ஸ்ட் மெடிசன், அக்ரிமோனி. இந்த அக்ரிமோனி எப்படி இருப்பாங்கன்னா, வெளியில பாக்குறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அப்படிம்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கவலைகள், அப்படியே ஒடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா வெளியில மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த அக்ரிமோன்ன்ற மருந்தை கொடுத்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களை பத்தி மட்டும் நிறைய கவலைப்படுவாங்க, தன்னை பத்தி கவலையே பட மாட்டாங்க. எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க. அவங்களுக்கு இந்த அக்ரிமோன்ன்ற மருந்தை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கவலைகள் போயிடும். இவங்க பணத்தை நோக்கி ஓட மாட்டாங்க எனக்கு, ஆனா பணம் இவங்களை தேடி வரும். அப்ப பணம் நம்மளுக்கு உண்மையிலேயே பணம் வரவு வேணும்னாக்கா நம்மளுடைய ஆறாவெல்லாம் சரி பண்ணுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பா பைசாக்கள்லாம் கண்டிப்பா வரும். இப்ப நான் எனக்குலாம் பணம் எப்ப நான் தேடுவேன்னாக்கா, என்னுடைய சம்பளமோ இல்ல மற்ற விஷயங்களோ எல்லாம் போயிட்டு இந்த ஒரு 1000 ரூபாய் கிட்ட வர்ற வரைக்கும் நான் இந்த மருந்து எடுக்க மாட்டேன். இந்த 1000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்பதான் ஐயா ஒன்னும் பைசாவே இல்லையா, இந்த மருந்து எடுக்கலாமா? மருந்தெல்லாம் இருக்கு, டேப்லெட்ல போட்டு வச்சிருக்கிறோம், லிக்யூட்ல தனியா, அதாவது ஒரு ஆர்ஆர்ன்ற மாரி நிறைய இது வச்சிருக்கிறோம். தூக்கம் வரலையா, அதுக்கு ஒரு செட்டு வச்சிருக்கிறோம். இல்ல பசியே எடுக்கலையா, அதுக்கு ஒரு செட்டு வச்சிருக்கிறோம். சளி பிடிக்குதா, அதே போல ஒரு கேரக்டர் வைஸுக்கும் மெடிசன்ஸ் தனித்தனியா
ஒரு ஒரு செட்டா வச்சிருக்கிறோம். இதுதான் கலந்து கொடுத்தோம்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பணத்துக்காகவும் வச்சிருக்கிறோம். அதை கொடுத்தா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். அதே போல சுறுசுறுப்பா இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அப்ப எப்ப எடுப்போம்னா எனக்கு தேவை என்பது நிறைய வேணாம், சும்மா கொஞ்சமா இருந்தனாக்க போறோம் அப்படின்ற ஸ்டேஜ். இதுதான் அக்ரி மோனின்ற மருந்து. இது மட்டும் போதும். நீங்க கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எது வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் இல்லைங்க. இதுல யாராவது மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ஐயாவுக்கு தெரியுமா? சரி, வந்து விட்டுங்க, சொல்றேன். ஐயாவுக்கு மாந்திரிகம் தெரியுமா? எனக்கு மாந்திரிகம் தெரியாது. ஆனா என்ன செஞ்சா என்ன நடக்குங்கிறது மட்டும் தெரியும். யாராவது ஒரு செயின் கொடுக்குறீங்களா? செயின் யாராவது போட்டிருக்கீங்களா? இல்ல ருத்ராட்ச மாலை அல்லது வேற ஏதாவது மாலைகள் ஏதாவது போட்டிருக்கீங்களா? கொஞ்சோண்டு தண்ணியில கழுவிட்டு கொடுத்துருங்களேன். ஏன் தண்ணியில கழுவிட்டு கொடுக்குறோம்னாக்கா இப்போ அதுல இருக்கக்கூடியது உங்களுடைய எனர்ஜி தான் இருக்கும். இப்போ நான் என்னுடைய ருத்ராட்சத்தை கழட்டலாம், ருத்ராட்சத்தை கழட்டா சொல்லுவீங்க நீங்க ஊரியை வச்சிருக்கீங்கம்மா. ஸோ அதனாலதான். சரிங்க, நம்மளுடைய எனர்ஜின்னு சொல்லும் பொழுது இப்போ பாதுகாப்பு வளையன்றதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்போ நீங்க கிளம்புறீங்க, வீட்டு விட்டு கிளம்புறீங்க, வெளியில போறீங்க, போயிட்டு சேஃபா வரணும் அப்படின்னாக்கா பெருசா ஒன்றும் பண்ண வேணாங்க. மனசுக்குள்ள என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, மேல ஒரு டாட், உங்களுடைய நேரா ஒரு டாட். அந்த டாட்ல இருந்து 4 மூளை இருக்கு இல்லைங்களா? நார்மலா 4 மூளை. முதல் மூளைக்கு நீங்க கையெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். முதல் ஒரு மூளை அந்த டாட்ல உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும், ஒரு மூளை. அடுத்தது அடுத்த மூளை, அதுக்கு அடுத்த மூளை முடிச்சுட்டு அடியில் ஒரு கட்டம் கட்டிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிரமிடுங்கிற ஒரு ஷேப், அதாவது நம்ம சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே இருக்கிறோம், பிரமிடுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் 2 வீலரில் போங்க, காரில் போங்க, எதில் வேணாலும் போங்க. வேணும்னாக்கா ஒரு நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வண்டி இப்படி கூட எடுத்து பாருங்க, சேஃபாக போய் சேஃபாக வருங்க. இந்த 6 இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேஃபாக போயிட்டு வரக்கூடிய, பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், மனசால கண்ணை மூடுறீங்க, ஜஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அப்படியே 4 மூலையும் ஒரு கட்டம். அதாவது இதெல்லாம் என்னால் முடியாது, கட்டெல்லாம் கட்ட வேணாம், பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய குலசாமியோ அல்லது ஏதோ ஒரு கோயில் கற்பகிரகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலே போதும், சேஃபாக போயிட்டு சேஃபாக வரும். இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நான் போயிருக்கிறேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட நடந்தது, ஆர்ஆர் கூட நான் எடுத்துகிட்டு போகிறது. அந்த டைமில் ஏதாவது ஒன்றுனா கூட ஆர்ஆர்னு மனசில் சொல்லிப்போம், அவ்வளோதான். இதை விட இன்னும் என்னன்னாக்கா, மலர் மருந்துகள்ல நிறைய விஷயங்கள், அற்புதமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் மலர் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய மனசு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுனாக்கா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு மறுநாள் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்கள் ஆத்மார்த்தமாக தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த மெடிசனை கொடுத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகும். 0 மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைகளை 40 மார்க்லாம் வாங்க வச்சிருக்கும். சரி, அது என்ன, அது எதுக்காக மருந்துகள் அப்படின்னு சொன்னாக்கா இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கக்கூடிய மெடிசன்ஸ் என்னுடைய நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிங்க, நான் உங்களுக்கு PDF அனுப்புகிறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் எதுவுமே என்னுடையது இல்லை. நான் அதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, நான் பிறக்கும்போது எதையும் நான் கொண்டு வரல, எல்லாம் மற்றவங்க சொன்னது, நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுது. அது யாருக்காவது 4 பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். இதை மறைச்சி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? மறைச்சி வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறேன்? எல்லாருக்குமே நான் போட்டியா உலகத்தில்? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் என்னால் மருந்துகள் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் ஒருத்தன் தான் வைத்தியனா? கண்டிப்பாக இல்லை. எனக்கு தாத்தாலாம் நிறைய பேர் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நான் குறைஞ்சு போட போகிறதே. அதனால இந்த பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அந்த பாதுகாப்பு வளையங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல, ஐயா அந்த பேப்பர் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில், இப்போ இது மேலே இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும். என்ன கேட்டால் இது பாதுகாப்பு கிடையாது மேலே. இப்போ அதே இதை எடுத்துட்டு இந்த பக்கம் பிடிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா கிளாக் வைஸ் வரும்.
இப்போ இந்த அமைப்புகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை சுற்றி மேலே ஒரு அமைப்பு, ஒரு கோபுரம் போல் ஒரு அமைப்புகள் இருந்தனாக்கா நீங்கள் சேஃபாக போய் சேஃபாக வருவீங்க. இதுதான் மலர் மருந்துகளில் உள்ள கட்டு. இதை மனவளைக்கலை மன்றம் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா ரேக்கிக்குரிய கட்டு அப்படிம்பாங்க. நம்மளுடைய எனர்ஜியை மற்ற இடத்துல நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுடைய எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய எனர்ஜியை யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய எனர்ஜி யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிடுறீங்களாம்மா? ரேக்கி தெரியுமா உங்களுக்கு? ரேக்கி தெரியுமா? ஆ, உணர்வு போல. இப்போ மெடிடேஷன் ம் இதுதான்மா கர்மா விதி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஃபாரின் போகணும். ஃபாரின் போகிறதுக்கு கரெக்டாக 4 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு செக்இன் நடக்கும். 2 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு போகணும்னா 12 மணிக்கு அவர் வீட்டை விட்டு புறப்பட்டாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். டிரைவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ 12 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவர் எழுந்து பார்த்தாக்கா தண்ணி வரல, கொள்ளலை, வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆகி போச்சு. ஸ்டெப்னி இப்படிலாம் மாற்றிட்டு வரதுக்கு மணி 1, 2 மணிக்குள்ளே போகணும். 2 மணிக்குள்ளே போகணுன்னே இவர் திட்டுறாரு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே போகணுன்னாக்கா டிராஃபிக் இருக்காது, இருந்தாலும் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருக்கும்போது மணி 1:30 வழியில் போகும்போது வண்டி பஞ்சர் ஆகி போடுது. வண்டி நின்றுப்படுது. நின்ன உடனே நான் ஃபாரின் போய் ஆகணும், எனக்கு நான் மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னதான் இன்னைக்கு உன்னை என்ன நினச்சோன்னு தெரியல. இன்னைக்கு அதிகாலையில் உன் முகத்தில் முடிச்சுட்டு என்னுடைய இதெல்லாம் போச்சு அப்படி இப்படின்லாம் ரொம்ப நிறையா அந்த டிரைவரை திட்டுறாரு. திட்டும் போது ஒரு 2 வீலர் கார் வர்றாரு. அவர் சொல்கிறார், நீங்கள் என்னையா ஏர்போர்ட் தானே போகணும், வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துக்கிட்டு நீ போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை திட்டிட்டு அவர் வண்டியில் எடுத்துகிட்டு 2 வீலரில் போகிறார். அங்கே போகிறாரு. அந்த செக்இன் முடிய போகிற ஸ்டேஜுக்குள்ளே இவர் போயிடுறாரு. உள்ளே போயிடுறாரு. செக்இன் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்லாம் எடுத்தாச்சு. ஃப்ளைட் எடுத்த உடனே அவர் சொல்கிறார், எப்பா கடவுள் மாரி வந்து நீ என்னை அனுப்பிச்சி விட்ட, கொண்டு வந்து விட்ட, இல்லைனாக்கா நான் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருக்க முடியாது, என்னுடைய இடத்துக்குலாம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ ஃப்ளைட்டு டேக்கப் ஆகுது. ஆகிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே தீ பிடிக்குது. உடனே அங்கே சொல்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பேராஷூட்டை எடுத்துகிட்டு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொல்கிறார், ஏற்கனவே சாமி என்ன டிரைவர் லேட்டாக வந்துச்சு, அப்போயே நான் நின்றுருக்கலாம், நிற்கல. அடுத்தது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அப்போவாது நான் நின்றுருக்கலாம். ஆனாக்கா அப்போ கொண்டு வந்து விட்ட கடவுள் போல இருந்தவன் இந்த 2 வீலர் காரன் வந்து என்னை கெடுத்துட்டான், இல்லைன்னா நம்ம இருந்திருக்கோம். அதனால் விதி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வழியுது. அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 85% நம்ம கையில் இல்லை, 15% நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், தலைக்கு வர்றதை தலப்பாகையோட நம்ம கொண்டு போகலாம். இப்போ ரொம்ப பெரிய வியாதி, இதுக்கு தான் சொல்லுவாங்க பொதுவாக ரத்த காயம் படணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இதுக்கு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்களா? ரத்த காயம் உங்களுக்கு அடிக்கணும், பெரிய ஆக்சிடென்ட் ஆகணும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம யாருக்காவது சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு ரத்த தானம். அப்புறம் என்னங்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்கனாக்கா கேட்டிங்கன்னா இங்கே சிரிப்பீங்க, ஜஸ்ட் ஊக்கால ஒரு 2 சொட்டு ரத்தத்தை மட்டும் எடுத்து போடுங்கன்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்கு. நிஜமாங்க, ஊக்கால சும்மா குத்திட்டு ஒரு 2 சொட்டு ரத்தத்தை விட்டுருங்க, ரத்தம் வரணும், அவ்வளோதான். ரத்தம் வரணும், அது எப்படி வந்தாக்கா என்ன? இதுதான் தலைக்கு வர தலைப்பாய். அதே போல் நிறைய விஷயங்களுக்கு இப்படி தாங்க. மலர் மருந்துகள்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்லணுன்னாக்கா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம்னா நிறைய இருக்கு. நம்ம நிறைய பரிகாரங்கள் தான் சொல்றோம், எல்லா விஷயங்களும். நான் வேணா ஒரு சிலது வேணா படிக்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க, மலர் மருந்துகள்லாம் எது எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் ஆனாக்கா அந்த மருமகள் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க மருமகளை சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு மருந்து இருக்கு. இந்த மருமகள் இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது அந்த வீட்டை தான் வீடா நினைக்கிறதுக்கு மருந்து இருக்கு. அப்புறம் மாமியார் மருமகளுக்கு குடுமிப்பிடி சண்டை, அதுக்கு மருந்துகள் இருக்கு. அதுக்கப்புறம் கடை இருக்குனாக்கா கடையில கூட்டம் நிறைய வரணும்னா அதுக்கும் மருந்து இருக்கு. எனக்கு கூட்டம்லாம் வருதுங்க கல்லாப்பட்டி நிறையல, அதுக்கும் மருந்து இருக்கு. இதெல்லாம் மனசு ரீதியாக உள்ளதுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தேவதாஸ், நான் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன். எத்தனை பரப்பா லவ் ஃபெயிலியர்? அது 10 15 தெரியல, ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குங்க. சரி, இன்னொருத்தர், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சரியாகவே இல்லை, எல்லாமே துரதிர்ஷ்டமா இருக்கு, அந்த துரதிர்ஷ்டத்துக்கு மருந்து இருக்குங்க. நான் தூங்கியே பல வருஷம் ஆச்சு, தூக்கத்துக்கு மருந்து இருக்குங்க.
எனக்கு வலி உயிர் போகுது, என்னால் வலியே தாங்க முடியல, பெயின், அது மன வலியாக இருக்கலாம், உடம்பு வலியாக இருக்கலாம், அந்த வலிக்கு மருந்து இருக்குங்க. எனக்கு அப்படியே ரொம்ப வறுமையாக இருக்குது, நான் போயிட்டு கோயில் கோயிலாக போகிறேன், விரதம் இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், அந்த வறுமைகள் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கும் இதில் மருந்து இருக்குது. நான் வீடு வாங்கணும்னு பார்க்குறேன், வீடு எனக்கு பேரம் படியல, இந்த பேரம் படியறதுக்கு மருந்துகள் இருக்கு. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகணும், என்னுடைய வேலைகள் நடக்கல, மருந்துகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் போகணும், அந்த கோர்ட்டு கேஸ் எனக்கு சாதகமா வரணும்னா நியாயமான வழியில சாதகமா வரணும்னாக்கா அதுக்கு மருந்துகள் இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்துட்டு நோயிலிருந்து மீண்டு வந்திருப்பார், ஆனாக்கா திரும்பவும் நான் திரும்பி பழையபடி சிக்காயிடணும்னு ஃபீல் பண்ணுவார். இல்ல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் மருந்துகள் இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் அப்படியே கற்பனையிலே இருப்பாங்க 24 மணி நேரம். எனக்கு அடுத்த பயிற்சி வந்துச்சுன்னா நான் சரியாயிடும், அடுத்த பயிற்சி வரும்போது அடுத்த பயிற்சி வச்சுனா என்கிட்ட இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை, எப்பவும் ஒரே பயிற்சி தான், இன்னும் அடுத்த பயிற்சி. அதை போல ஆட்களுக்கும் மருந்துகள் இருக்குங்க. இதை விட குழந்தைங்க நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கு. குழந்தைங்க நடக்கும்போது ஒரு வியாதி வரும், பல்லு முளையும் போது ஒரு வியாதி வரும், அதுக்கப்புறம் ஓடும் பொழுது வியாதி வரும், பல்லு கீழே விழும் பொழுது ஒரு வியாதி வரும். லேடிஸ் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பருவம் எய்தும் போதுலேருந்து அந்த டீனேஜ்லேருந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, என் பிள்ளைகளை அனுப்புகிறேன், பிள்ளைங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அப்படியே ரிட்டர்ன் வரணும், அவங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாதுன்னா அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குங்க ஃப்ளவர் மெடிசனில். அதே போல் நாங்கள் படிக்கணும், இப்போ நம்ம ஜாதகம் படிக்க வரோம், தப்பாக படிக்கிற மனப்பாடமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சரியாக படிக்கிறதுக்கும் மருந்து. இப்போ டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு முறையும் கிளச்சி போடுறதுக்கு பதிலாக பிரேக்கை படுத்துகிறோம் அப்படிலாம் இருந்ததுன்னா நானே பண்ணியிருக்கிறேங்க. கொண்டு போயிட்டு காரை கொண்டு போய் ஒரு செவுத்துல மோதி ரேடியேட்டரை உடச்சதுலேருந்து இன்னும் காரை தொடரும், 25 வருஷம் ஆச்சு. ஸோ என்னன்னா அந்த டைம்ல தெரியாது. இப்போ என்ன சொன்னாக்கா அழகாக கரெக்டாக சொல்லுவோம். இது வந்துட்டு என்கிட்ட 2 வீலர் ஓட்டின பழக்கத்தில் வந்துட்டு பிரேக்கை நினச்சிட்டு ஆக்சிலேட்டரை மிதிச்சிட்டேன், அது சல்லுன்னு போயிடுச்சு. அதே போல் ரொம்ப நிறையா நான் தான் இப்போ உங்கள் வீட்டில் இருப்பாங்க, அப்பா அம்மாவில் இருக்கும்போது அப்பா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ரொம்ப மண்டக்கண்ணை பிடிச்சவங்கள மாற்றுறதுக்கும் மருந்துகள் இருக்குங்க. வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வெளியே எங்கேயாவது போனால் போதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இருக்கு. இது எல்லாத்த விட நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குற மக்களுக்கு அந்த அடிமை தனத்தில் இருக்கு. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என்னுடைய அதிகாரி எனக்கு ஃபோனை போட்டு என்னப்பா ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஃப்ரீயாக இல்லைன்னா ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிடணும். நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொன்னான்னா அவருக்கு ஏற்ற அடிமை ஆச்சு, அப்புறம் அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் போகணும். அதை போல் அடிமை ஒரு சிலருக்கு எவ்வளோ வேலைகள் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எங்களால் முடியல, கையை வலிக்குது, காலை வலிக்குது, அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு ஒர்க் சொன்ன உடனே அதிகாரிகள் வந்து வேலை செஞ்ச உடனே அப்படியே மாங்குன்னு செஞ்சுட்டு இருப்பான். ஏன் முடியலன்னு சொல்லலாம்ல, சொன்னாக்கா அவங்க கம்மி பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணு முடியல, நம்மளால முடியல, ஆனால் செய்கிறோம் அப்படிம்பாங்க. அதுக்கும் மருந்துகள் இருக்கு. இப்போ இது எல்லாத்த விட நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய செலவு பண்ணணும், இந்த பணம்லாம் திரும்பி வந்தாக்கா தேவலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இப்போ தீபாவளி பண்டிகைகளுக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறோன்னா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் மெடிசன் இருக்குங்க. இதில் ஒரு சிலர் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த தற்கொலை முயற்சிகள்லாம் வேணாங்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குங்க. குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் யாருக்கிட்டையுமே போக மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளை அழுகை நிறுத்துறதுக்கும், அதே போல் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறாமையை கம்மி பண்ணுறதுக்கும் மருந்துகள் இருக்குங்க. பகல் கனவு காண்றவங்களுக்கு, இப்பவுமே தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, பொறாமையாக இருக்கணும்னு பொறாமை நிறைய இருக்கிறவங்களுக்கு, நிறைய அப்படியே ஒரே டைம்ல 10 சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கோம், ஒண்ணுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே போல பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், இது நடந்துருமோ அது நடந்துருமோ, பயப்படுறவங்களுக்கும் மருந்துகள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் விட அடுத்தவங்களை ஆட்டி படைக்கிறதுக்குன்னு ஒரு மெடிசன் இருக்குங்க. நம்ம சொன்னா அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஒரு இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குன்னு மருந்துகள் இருக்குங்க. அதே போல பரீட்சைக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லுவோம், நீங்க படிக்கிற கேள்விகள்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆமா, ஓகே, இந்த மருந்து எடுத்துக்கோங்க, அந்த படிக்கிற கேள்விகள்லாம் வரும், அப்படி நிறைய மார்க்கும். அதே போல இந்த டைம்ல கொஞ்சம் பேருக்குலாம் சொன்னோம், உனக்கு இவ்வளவுதான், இந்த மார்க் உள்ளதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க் வந்த உடனே வந்து என்னை பார்க்கவே இல்லை, நானா போனை போட்டு கேட்குறேன், நீங்க சொன்ன மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னாங்க அவங்க வீட்டுல. அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாங்க. இதே போல எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு மலர் மருந்துகள் மன ரீதியா, உடல் ரீதியா அப்படின்னு சொல்லும் பொழுது
முதுகு வலியிலிருந்து, தூங்காமல் இருக்கிறதுல இருந்து, முட்டிக்கால் வலியிலிருந்து, அதுக்கப்புறம் நெஞ்சு படபடன்னு இருக்குது, சளி தொந்தரவு ரொம்ப விஷயங்களாக இருக்குது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுக்குமே மலர் மருந்துகள், சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இல்லைனாக்கா என்ன கேட்டால் நிறைய பேசுறதுக்கு வந்துருக்கிறீங்க, நானே எடுத்துகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. எதாவது கேட்கணுன்னா கேளுங்க, அப்படி இல்லைனாக்கா நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னங்க? சரிங்க. எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறோம். 2 விஷயங்கள் மட்டும் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, உங்களை சுற்றி ஒரு ஆறா வச்சுக்கோங்க. ஆறானா நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் கற்பகிரகத்துக்குள்ளே இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஆறாருங்கிற மெடிசனை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு சேஃப் முக்கியம். 2வது, பைசாவோ இல்லை மற்ற விஷயங்களோ வேணும்னா நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரே நாளில் கிடச்சிருமானாக்கா கண்டிப்பாக கிடைக்காது. அதையும் சொல்லிடுறேங்க. நான் இன்றைக்கி மருந்து வாங்கினேன், நாளைக்கே கிடைக்கணும் அப்படின்னாக்கா கிடைக்காது. ஏன்னு கேட்டால் எனக்கு மலர் மருந்துகள் வேலை செய்யறதுக்கு 3 வருஷங்கள் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு தான் அந்த மருந்துகள் வேலை செய்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் என்னுடைய ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போகிறேன். கிருஷ்ணகிரியில் என்னுடைய பர்ஸை மிஸ் பண்ணுறேன். காலையில் 4 மணி. ஒசூரில் இறங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு பர்ஸை பார்க்குறேன், பர்ஸ் இல்லை. பர்ஸுக்குள்ளே தான் எல்லா கார்டு, பணம், அட்ரஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஃபோன்பே பண்ணிடுறேன். போயிட்டு பூஜை ரூமில் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறேன். 8 மணிக்கு கேட்குறேன் சாமிகிட்ட எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. மைசூர்லேருந்து ஃபோன் வருது, உங்களுடைய பர்ஸ் இங்கே இருக்குது, வந்து வாங்கிக்கோங்கன்னு. காலையில் தொலைச்சது 4 மணி, ஒத்த பைசா கூட மிஸ் ஆகாமல் சாயங்காலம் வாங்கினது 4 மணி. அதே போல் வண்டி சாவி காணடைஞ்சு. அதாவது என்னை விட்டு தன்னால் போனக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா வந்துருக்கு. இதெல்லாம் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் மலர் மருந்துகளால் நடக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொன்னோம், கிண்டல்லாம் பண்ணணும். ஆனால் நடக்கும்போது அதை நான் ஏற்றுக்கிட்டேன். தேவைப்பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். 850 8671 826. திரும்ப சொல்கிறேன், 850 8671 826. சரி, என்னங்க? 826. ஆமாம், 850 86 71 826. ஜெரி அப்படின்னு போட்டுக்கோங்க, மலர் மருந்துன்னு சொல்லிட்டு. JERRI. ஐயா, மலர் மருத்துவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? போர்டிங் இருந்ததா? அதாவது பணம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த மருந்து சாப்பிட்டா பணம் வரும். அதே போல டெய்லி நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க ஆபீஸ் போட்டீங்க, டெய்லி பணம் வரணும்னா பணம் வரும். இல்ல சார் மொத்தமா பணம் வரணும்னா வரும். இல்ல கொடுத்து பணம் வரணும்னாலும் அதுக்கும் மருந்து இருக்கு. அதனால அற்புதமான ஒரு விஷயத்தை ஐயா சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி. மேலும் இந்த மலர் மருத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா நிறைய கிளாஸஸ் படிக்கும்போது இன்னும் சூப்பரா பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் மருந்து இருக்கு. நன்றி, வணக்கம். ஆனா அது 1.5 40 நாள் எடுக்கணும். 1.5 மாசம் எடுக்கணும். நன்றி ஐயா.